தங்கா என்ன பண்ணுது? கீழே சின்ன வெங்காயம் வடகம் இருந்தால் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. ஓகேவா? வணக்கம்மா, வீடியோவே முடிய போகுது. வணக்கம். உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். என்ன பண்ணுது இந்த தங்கா? என்ன பண்ணுது? வீடியோ எடுக்க போகிறோம் நாங்கள். வரீங்களா அடிப்பட்டு? வரீங்களா? வணக்கம் சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ணல வீடியோ. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? இப்போ தாத்தா சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களே. தாத்தா சொல்லுங்கள். கேமரா வேணுமா அவருக்கு? ஹலோ சொல்லுதாங்க எல்லாருக்கும். சொல்லுப்பா. ஸோ நீங்கள் விளாடிட்டு இருங்க, நாங்கள் போய் நானும் வீடியோ எடுத்துகிட்டு வரோம். ஆமாம், இந்தாங்க மைக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டியாப்பா? பண்ணியாச்சு. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு சமையல் தான். மீன் சம்மந்தப்பட்டது தான் நம்ம இன்றைக்கி எல்லாமே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் மீன் குழம்பு வந்து தாளிச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளியிலேயே வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ கைஸ், அங்கே வந்து அம்மா வந்து சமைச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, சம்மர் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஜூஸ் வந்து ரெகுலராக எல்லாருமே எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் வந்து ஜூஸ் போட போகிறேன். அதுவும் எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது அகரோடைய ஸ்லோ ஜூஸர். இது வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம், ஃபுல் டெடிக்கேட்டட் வீடியோ. இது வந்து ஒரு உண்மையாகவே ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. யூஸ்வலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்சியில் ஜூஸ் போடும் போது அதோடைய அந்த வேஸ்ட்டு ப்ளஸ் இது எல்லாமே வந்து சேர்ந்து வரும். அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். பட் இதில் வந்து நீங்கள் ஜூஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோடைய வேஸ்ட்டை தனியாக கொடுத்துரும். ஜூஸ் வந்து உங்களுக்கு நிறையவே ஜூஸ் கொடுக்கும். 35% வந்து உங்களுக்கு நார்மல் இருக்கிறத விட நல்லாவே ஜூஸ் கொடுக்கும். ப்ளஸ் ஃப்ரெஷ் ஜூஸாக வந்து இதில் நம்ம எடுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி கலக்காமல் சக்கரை கலக்காமல் ஃப்ரெஷ்ஷாக, அதாவது இந்த பீட்ரூட்டு, கேரட்டு, அந்த ஜூஸ்லாம் கொடுக்கறது என்னாகும், நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கும் போது அது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்துடும். பட் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வரும். நான் இதில் என்னென்ன பண்ண போகிறேன்னா, ஆப்பிள் ஜூஸ் அண்ட் மேங்கோ ஜூஸ் போட போகிறேன். மேங்கோவில் மில்க் ஷேக் கூட நீங்கள் பண்ணலாம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இது மோட்டார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூஸ் ஃபில்டர். ஸோ செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம்ஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தி அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ வந்து 3 இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஜூஸிங் பவுல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பராக வச்சு நம்ம இதில் வந்து ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ண ஜூஸை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் இது பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதை செட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். கீழே வந்து நீங்கள் நார்மலாக அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. அதுக்கு மேலே இதை நம்ம அப்படியே போட்ட வேண்டியதான். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பேக்வேர்டில் மூவ் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஃபார்வேர்டில் வந்து மூவ் பண்ணுறது. ஸோ இதில் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜஸ் எல்லாமே வந்துடும். இதில் வந்து ஜூஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போட வேண்டியது தான். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து நமக்கு ஒரு புஷ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்படி புஷ்ஷும் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே பாருங்கள், தனித்தனியாக வருது பாருங்கள். ஆப்பிளுடைய வேஸ்டேஜஸ்லாம் ஒரு பக்கமும், இதில் நீங்கள் கேரட் ஜூஸ்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தனியாக அப்படியே அந்த வேஸ்டேஜஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக வந்துடும். ஸோ ரொம்பவே ஈஸி. இப்போ ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து நம்ம இதில் ஓப்பன் பண்ணோன்னா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஜூஸ் வந்துடும். இதை எடுத்து நீங்கள் வந்து செடிக்கு அந்த மாதிரிலாம் கூட போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக இது செப்பரேட்டாக பிரிக்கணுன்றது உங்களுக்கு அவசியமே கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து கிளாஸில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். சூப்பரான செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்மூத்தி பண்ணிக்கலாம், ஃப்ரோசன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஐ மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம்ஸ்லாம் பண்ணுவாங்களா, அதெல்லாம் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்தியும் பண்ணி காமிக்கிறேன். மேங்கோ ஸ்மூத்தி. மேங்கோ வந்து இதில் போடுறேன் பாருங்கள், அதுவும் தனித்தனியாக வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக மில்க் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கேயே சேர்த்துட்றேன். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ சேர்த்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கேயே மிக்ஸ் ஆகி இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள்.
நீங்கள் இதில் வந்து மேங்கோ ஜாம் அந்த மாதிரி கூட பண்ணுறதுக்கு கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செப்ரேட்டாக வந்துடும், அந்த மில்க்கும் இதுலேயே மிக்ஸ் ஆகி உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜூஸர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோடைய லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் உங்களுக்கு வேணுன்றவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இந்த சம்மரில் என்ன மீன் குழம்பா வச்சுட்டு இருக்கீங்க நீங்கள்? எங்கப்பா கிட்டத்தட்ட மட்டன் பண்ணமோ? ஆமாண்டி. அன்றைக்கி என்ன பண்ணோம் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, காசிமேடு போயிட்டோம். ஈவினிங் போயிட்டு நல்ல, ஆனால் கடைங்க ரொம்ப கம்மியாக இருந்தது. காலையில் போனால் தான் நிறைய கடை இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் மீன் கிடைக்கும். சாயங்காலம் போனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஒன்றும் இருக்காது நமக்கு. அதனால் போனோம், இங்கெல்லாம் கிடைக்கிறத விட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைச்சிது. ஆனால் காசிமேட்டில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்கன்னா, விலை கேட்க தெரியணும், காசிமேட்டுக்கு போகணும். விலை கேட்க தெரியாமல் நீங்கள் காசிமேட்டுக்கு போனீங்கன்னா அவ்வளோதான். ஓகே, இது எதுக்குங்கம்மா? புளிலாம் மீன் குழம்புக்குப்பா. என்னென்ன போட்டிருக்கீங்க? இதில் புளி உப்பு போட்டிருக்கேன். இப்போ குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். அளவு ப்ளீஸ். குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வறுவலுக்கு யூஸ் பண்ணலாம், மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணலாம், காரக்குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏதாவது காரமாக பொரியல் பண்ணுறீங்கன்னா அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இல்லை கேட்டாங்க நிறைய பேர் வந்து குழம்பு மிளகாத்தூளுக்கும் அதுக்கப்புறம் நார்மல் மிளகாத்தூள் இருக்கு. நார்மல் மிளகாத்தூள் எங்கே இருக்குது நம்மக்கிட்ட? சில்லி பவுடர். அது வெறும் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் தனித்தனியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் தனித்தனியாக போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு பழக்கம். இதெல்லாம் வந்து நம்ம இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலலாம் இந்த குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுட்டு அதுவே பொரியலுக்கு போட்டுப்பாங்க, சாம்பாருக்கு போட்டுப்பாங்க, அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு போட்டுப்பாங்க, சிக்கன் குழம்புக்கு போட்டுப்பாங்க, எல்லா குழம்புக்கும் போட்டுப்பாங்க. 5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். சரி, உப்பு. ஆமாம், உப்பு இதுலேயே இருக்குது. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். 4 பேர்த்துக்கு 50 கிராம் புளி கரைச்சா போதும். 2 ஸ்பூன் 2.25 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டால் போதும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். இன்னைக்கு ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கா மீன் குழம்புல? ஆமாம், சில்லி மீன் வறுவல் பண்ண போகிறேன். சில்லி மீன் வறுவலா? மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 8 பேருக்குன்ற தொட்டு 100 கிராம் நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். சரியா? நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். செக்கு எண்ணெயும் நம்மக்கிட்ட இருக்கு. கீழே சின்ன வெங்காயம் வடகம் இருந்தால் கொஞ்சம் வாங்கினோங்க. சின்ன வெங்காயம் வடகம் நல்லா இந்த டைம் வந்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. இவ்வளோ தான் போடுறேன் நான். ஒரு 1/4 உருண்டை. வாசனை வீடே தூக்குது அப்படியே. ஆமாம், எப்பவுமே வடகம் போட்டாலே நமக்கு வந்து அப்படி ஒரு வாசனை கிடைக்கும். இது வந்து எப்பவுமே வடகம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத விட கொஞ்சம் பழசாக தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு மனம் கொடுக்கும். இதில் வந்து 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து இங்கே கலக்கி வச்சுருக்கோம்ல புளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், இதை அப்படியே தூக்கி அதில் ஊற்றிட வேண்டியது தான். என்ன கலக்கல் குழம்பா? இப்போலாம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கலக்கல் குழம்பு இருக்கிறாங்க. இது தாண்டி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கலக்கி வச்சுட்டு அப்படியே அதை ஊற்றி, ஆமாம், மீனை போட்டால் வேலை முடிஞ்சுது. 2 நிமிஷத்தை ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா. நான் இதுலேயே உப்பு போட்டுட்டேன். இந்த புளி கரைச்சல்ல எவ்வளோ உப்பு போட்டிருக்கீங்க? நல்லா ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு. மால் பாருங்க, ஒரு பாட்டுன்னு விளையாடிட்டு இருக்காப்புல. தங்கமே பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினவுடனே தக்காளி வந்து போட்டுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி நான் பெங்களூர் தக்காளி சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா வதங்கட்டும். அதுங்காட்டி மீன் வந்து நம்ம கட் பண்ணணும். அன்னைக்கு கட் பண்ணி வாங்கிட்டு வந்தது பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு இல்லை ராஜா, இப்போ இந்த ஐட்டமுக்கு தேவையான மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. ரொம்ப நாள் கழித்து ஒரு புது பேக்கெட்டை பிரிக்கிறோம். ஒரே பாட்டில் ரீஃபில் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாம், நான் வந்து உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கேன்ல, 3/4 அளவு தான் உப்பு போடுவோம். இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு எல்லாமே இருக்குது. நான் ஒரு 1 கிலோ மீன் வந்து மசாலா போட்டு வைக்க போகிறேன். அதனால் இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்டத்தட்ட போட்டிருக்கேன். லெமன் கொஞ்சம் பொழிஞ்சிக்கிறேன். இது பாருங்க, இந்த மாதிரி நான் மசாலா போட்டு எடுத்து வைக்கிறேன். இது நல்லா வந்து இதுக்குள்ளே ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து பொரிச்சிக்கலாம். இதெல்லாம் குழம்புக்கு இந்த இது பண்ண போகிறேன், சில்லி பண்ண போகிறேன், மீன் சில்லி. ஆமாம், அதுக்காக இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். பட்டையாக இருக்கிறது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன மீனுங்கம்மா?
இது ஏதோ சொன்னாங்கப்பா, வஞ்சரம் மாதிரியே இருக்கும் அப்படின்னு. எனக்கு மறந்து போயிடுச்சு. வேற ஏதோ சொன்ன மாதிரி. வஞ்சரம் கிடையாது. இல்ல அதான் அவங்க ஏதோ சொன்னாங்க. கடல்லே வந்து ஏதோ ரொம்ப ரேர். வருஷத்துக்கு ஒரு முறை 2, அதாவது வருஷத்துக்கு ஒரு சீசனில் மட்டும்தான் இந்த மீன் கிடைக்கும், நல்லா கொடுவா மாதிரியே சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் ஆல்ரெடி இந்த மீன் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதோட பேர் மட்டும் எனக்கு தெரியல என்ன மீன். ஆனால் பார்க்கும்போதே தெரியுது, நல்லா பெருசாக இருக்குது. ஆமாம் பாருங்க, நிறைய நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அங்கே வாங்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த கரைச்சி வச்சுருக்கிற இந்த கலவையை தூக்கி அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக நம்மளுக்கு மீன் குழம்பு நல்லா கொதித்த உடனே இதில் வந்து மீன் போட்டுக்க வேண்டியது தான். பக்கம் கிச்சனில் இருக்க கலவை எடுத்து ஊற்றுங்க. பக்கத்தில் பில்டிங் கட்டிங்கன்னா அந்த கலவை எடுத்து ஊற்றிட போகிறீங்க. இங்கே கலந்து வச்ச கலவை. அப்புறம் கலவை வாயெல்லாம் ஒட்டிக்கோ. கலவை குழம்பு மீன் குழம்பு இல்லை, கலவை குழம்பு. அப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா கொதிச்சதுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம், மூடி வச்சிடலாம். இங்கே வந்து மீனுக்கு வந்து அம்மா மசாலா போட்டு வச்சுட்டாங்க. ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கு. யோகன் செல்லம் என்ன பண்றீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா 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 அப்படின்றாரு. கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கிறேன். அப்படி கையில் பட்டு பண்ணுங்கம்மா பார்த்து. சூப்பரா கரெக்டாக இருக்கு. மூடிடுவோம். மசாலாவை போட்டோம்னே அப்படியே. இந்த மீன் வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுக்கணும். மீன் சிக்கன் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஆமாப்பா. இங்கே வந்து மசாலா போட்டோம்ல, மீதி தட்டில் இருந்தது. அதுலேயே இன்னும் கொஞ்சம் மீன் வறுவல் மசாலா சேர்த்துக்கலாம் இதில். இது எதுக்கு? மீன் சில்லி. இதோ மீன் சில்லிக்கு. யோகன் உனக்கு மீன் சில்லி. அப்புறம் சிக்கன் 65 மசாலா ஒரு 1.5 ஸ்பூன். என்ன, அதுக்கப்புறம் லெமன். நல்லா நம்ம ஒரு லெமனே புழிஞ்சிக்கலாம் இதுக்கு. இங்கே வந்து ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிணைஞ்சிக்கணும். அப்படியே கிரேவி மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், இதை அப்படியே போட்டுட்டு நம்ம நல்லா பரட்டி விட்டுறணும். ஆனால் இது முள் இல்லாத மீனில் தான் பண்ண முடியலங்கம்மா? ஆமாப்பா, இது நான் முள் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே. இந்த மீனையே குழம்புக்கும் போட போகிறேன், வறுக்கவும் செய்ய போகிறேன், இந்த சில்லி ஃபிஷ்ஷும் பண்ண போகிறேன். அதான் மீன் சில்லி. ஃபிஷ் சில்லி. காஞ்சிச்சா? ஓகேவா? போடுங்க. ஓகே. சிக்கன் 65 மாதிரியே இருக்கு பாருங்களேன். செம்மையாக வந்துருக்கு பாருங்க. சிக்கன் 65 மாதிரியே. ஃபுல் பாயில் பண்ணக்கூடாது, முக்கா பாயில் தான் பண்ணணும். பாயில் கிடையாதுமா, ஃப்ரை. பாயில்னா கொதிக்க வைக்கிறது. சரி. எப்படி அது உண்மையில சிக்கன் 65 மாதிரியே இருக்குங்க, மீன் 65 மாதிரி. இப்போ மசாலாவும் போட்டு நல்லா காரசாரமாக இறக்கி அப்படியே ஒரு விளாடுவோம் இன்னைக்கு. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு, மீனை போட்டுருவோம். இந்த மீனோட தலை, வால் இது எல்லாத்தையும் சேர்த்து, இந்த சைடு உடம்பு அதெல்லாம் சேர்த்து நான் குழம்புல போட்டுடுறேன். எங்க கூட இன்னைக்கு vlog பண்ண யார் வந்திருக்கா பாருங்க. குட்டி வந்திருக்காரு. அவங்க அம்மா வந்து அங்க இருக்கிறதுனால ஷாப்ல இருக்கிறதுனால எங்க யோகன் குட்டி இன்னைக்கு எங்க கூட வந்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வரலட்சுமி வந்துருவாங்க. தங்கப்பா ஒட்டு சிரிப்பு வந்துடும் அவருக்கு. எங்க வைரப்பா. நம்ம அவ்வளோ கிஸ் கொடுப்போம், ஆனா ஒரு கிஸ் கூட திருப்பி தரவே மாட்டான். அவனுக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான் தருவான். ஒரே ஒரு உபத்தடி தாங்கடி பட்டு ப்ளீஸ் ப்ளீஸ். ஆனா வாங்கி பாரு, நல்லா நம்ம கிட்ட வாங்கி சிரிப்பாரு. வாங்க குழம்பு போட்டாச்சுங்களா? அந்த குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இங்க வந்து 2 பச்சை மிளகாய், ஒரு 2 பீஸ் இஞ்சி, ஒரு 10 பூண்டு, தேங்காய். இது வந்து எதுக்குன்னா அந்த சில்லி மீன் சில்லி ஃபிஷ்க்கு. ஆமா. அவா நீ சில்லி ஃபிஷ் பண்றாங்களா? நல்லெண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். ஆல்ரெடி மீனில் வந்து எண்ணெய் இருக்குது, அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் காயட்டும். அப்படி பார்க்குற கேமராவை இங்கே பாரு, யார் தெரியுறா இப்போ கேமராவில்? நீ நானும் தெரியுறமா? யோகன் செல்லம். ஐயா என்ன சைடில் பார்க்குறீங்க? வாப்பா. இதில் வந்து சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் இங்கே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து வெங்காயம், ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம்.
இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். என்ன பார்த்தாங்களா? இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் கொஞ்ச நேரம். சரியா? மீன் குழம்பு வதங்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நாங்கள் யோகன் கொடுத்துட்டு கடற்கரையில் வந்துடுவோம். கரெக்டா யோகன்? பாருங்க யார் வர பாருங்க. நாளைக்கு பாரு தாத்தா. தாத்தா பாருங்க யோகன். இப்போ தாத்தாட்ட போங்க. முருங்கை மரம் பின்னாடி வச்சுருந்தோம் நம்ம வீட்டில். அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு லைட்டாக கம்பளி பூச்சி வந்துடுச்சு. அதனால் அப்பா அதை உடச்சிட்டு அதில் லைட்டாக மருந்து அடிச்சு விடலான்னு சொல்லிட்டு பண்ணாரு. ஆனால் கம்பளி பூச்சி இல்லைன்ற நைட் நம்ம ஆஹா இருக்கு நிறைய இருக்கு. அதனால் அதை லைட்டாக ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கு. அந்த மரத்தை ஒன்றும் ஆல்ட்ரு பண்ண வேணாம். தாத்தா கிட்ட போங்க. தாத்தா கிட்ட ரெடிங்களாம்மா? மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆமாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணுமா? போதுமா? கொஞ்சம் கொதிக்கட்டும்ப்பா. இங்கே வந்து சில்லி ஃபிஷ்ஷு. ஆமாம். இது வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தேங்காய். இந்த வெங்காயம் வந்து ஃபுல்லாக வதங்கக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பொரிச்சு வச்சுருக்கிற இந்த மீனை போட்டுட்டு ரொம்பவும் பரட்டக்கூடாது. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். இல்லை முட்டை சேர்க்கலாங்களா? முட்டை சேர்த்தா முட்டை சேர்க்கறதா இருந்தால் முதல்லையே சேர்த்துக்கணும். நீ இந்த வெங்காயம் இருக்குல்ல அதில். ஆனால் அதை வச்சு சாப்பிட முடியாது முட்டை சேர்த்தினா. இது வந்து நீ வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், முடிஞ்சது. கொத்தமல்லி. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாம். ஓகே. ஹலோ. ஹாய், வணக்கம். வணக்கம்மா. வீடியோவே முடிய போகுது. வணக்கம். சொல்றேன். ஆமாம், அங்கே ஷாப்பில் இருந்துட்டு முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து இது பண்ண தம்பி கீழே போயிருக்காரு. இப்போ அப்பா தூக்கிட்டு போயிட்டார். வந்தோம்னா அவங்க கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து கடையில் இப்போ அப்படியே அப்பா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண. அது கலர் கலரா இருக்கு. வெளியே வண்டிங்களா போகுது இல்லையா, அது பார்த்துட்டு அவர் நல்லா என்ஜாய் பண்றாரு. ஸோ வரலட்சுமி வந்து இப்போ இங்கே வந்து ஃபிஷ் ஃப்ரையை வறுத்துட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்து மறுபடியும் வந்து வேலையை கண்டினியூ தான் பண்ண போகிறோம். சுவையான மீன் வறுவல் பாருங்க. பா எப்படிங்கம்மா வேறு லெவலில் வந்துருக்கு மசாலா. அப்படியே அதான் நம்ம இந்த மாதிரி மசாலா போடுறதுலேருந்தே சூப்பராக வருதுங்க. பாருங்களேன், கொஞ்சம் கூட இதுவாகலை. அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு எல்லாமே. இன்னைக்கு சூப்பராக சமைச்சாச்சு. மீன் சில்லி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மீன் வறுவல், மீன் குழம்பு ஒரே மீனில் தான் பண்ணியிருக்கோம். ரசம் வந்து நேற்று வச்ச ரசம் இருக்குது, அதையே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். Thank you so much. Thank you so much. Bye.